சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பட்டு போட்டு போயிட்டே பொம்மை. ஹலோ மக்களே, வெல்கம் டு பசிட்டிங் ஸ்வீட்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு புது மேப் மோடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மேப் மோடோட பேர் தனுஷ்கோடி மேப் மோடு. ஸோ ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி மேப் மோடு. ஸோ இந்த மேப் மோடை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தாடிக்காரன் ப்ரோ தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம சேனலில் புதுசாக மோடு ஒரு 4-5 மேப் மோடு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் மேப் மோடை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பஸ்ஸை நம்ம பெட்ரோல் பங்க்கில் பார்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் பொறுமையாக நவுத்தி கொண்டு போகலாம் வெளியே. பார்த்தா நிறைய டிராஃபிக்காக நின்றுட்டுருக்காங்க. என்னென்னு தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கீழே டயர் இறங்கிடுச்சு. சரி நம்ம அதை விடுவோம். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் டிராஃபிக்லாம் ரியலிஸ்டிக்காக ஆட் பண்ணியிருக்காரு. நான் சொல்லணும்னு நினச்சேன், நம்ம ஒரு டிராஃபிக் மோட் ரிவ்யூ போட்டிருக்கோம். அதில் நான் ஆல்ரெடி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பஸ்ஸு டிராஃபிக்கில் புது புது ரோட்ஸ் போனால் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும்னு சொல்லி. ஸோ அந்த டிராஃபிக்கை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நிறைய டிராஃபிக் புதுசாக வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ்ஸுக்காரர் ஏதோ சம்பவம் பண்ணிருக்காரு போல். எஸ்ஐடிசிக்காரரு கார்காரர் மேலே குறுக்கி நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்களா. இப்போ அந்த இடத்துல அடிச்சு சொல்லிட்டார் போல இருக்குது. சரி நம்ம பஸ் வர சரி இப்போ போகலாம். பார்த்தா இந்த ரயில்வே கேட் போகிற ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அதில் பொறுமையாக ஏற்றி இறக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதில் பஸ் நம்ம பொறுமையாக ஊற்றி கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய டிராஃபிக் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நம்மளால் போக முடியல. ஸோ இப்போ எஸ்ஐடிசிக்காரர் சம்பவம் மட்டும்னால டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நல்லா இருக்குது. எந்த ஒரு லேக் இஷ்யூஸ் இல்லாமல் நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கும் பார்த்தாலும் தெரியும். ஸோ அது ரொம்ப எலமெண்ட்ஸ்லாம் கொடுக்காம அப்படியே லைட்டாக சும்மா போட்டாலுமே நல்லா சூப்பராக மேப் மோட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே தெரியும் ரோடு எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த பஸ் மோடு யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் கிரியேஷன் சொல்லிட்டு ஒருத்தவர் பண்ணது. இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஸ்கின் தான். ஒருத்தர் கான்செப்ட் ஸ்கின் கேட்டிருந்தாரு ட்வின் பேர்ட்ஸ் ட்ராவலிங்ஸ்க்கு. ஸோ நம்ம பண்ண ஸ்கின் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டியெல்லாம் மறைஞ்சு போகுது. ஓகே ஸோ நம்ம போகிறதுக்காக வண்டியெல்லாம் மறையுது போல். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேப் மோட் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது. ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியரில் போவோம். மழை பெய்யுது வேறு, அதனால நனைஞ்சிருவோம்ல அதனால் நம்ம உள்ளே உட்காந்து போட்டோம். ஸோ அந்த மேப் மோடில் இன்னொரு என்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போது ரைட் சைடில் போயிட்டுருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பிரிட்ஜோ ட்ரெயினும் போகிற மாதிரி ஆட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓட்டுறோம் இல்லையா, லாரி நம்ம இப்போ ஓட்டுறோம் இல்லையா, அந்த ஓட்டுறப்போ அந்த ஒரு இதுவே நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ நான் போகிறப்போ கொஞ்சம் அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மேப் மோடு லோ எண்ட் டிவைஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அது எதுக்கும் வைப் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் என்னோட டிவைஸ் ஹை எண்டுன்றதால எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்போர்ட்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ரோ செஞ்சுருக்காரு. ஸோ ப்ரோ நல்லா மேப் மோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் அவரை பார்த்து ஒரு டுட்டோரியல் பண்ணி பார்த்து இப்போது நானும் ஒரு மேப் மோடு பண்ணலான்னு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல்லையும் மேப் மோடு வரும். நம்ம பண்ணலாம் மேப் மோடு, அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்காரர் நமக்கு வழிவிடவே மாட்டேன்றாரு. நம்ம ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா இந்த பஸ்ஸுக்காரர் வழிவிட மாட்டுறாரு. நம்மளோட திறமையை காட்டுவோம். ஐயோ பஸ்ஸு தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோட்டில் போகிறவங்கெல்லாம் நம்மளை ஓவர்டேக்கே பண்ண விட மாட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, இன்னொரு பஸ்காரரும் இருப்பார். அப்படி தான் இவர் போகிறாருல ஃப்ரண்ட்டில், இவர் சுத்தமாக வழியே விட மாட்டார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும் தெரியுமா. பாருங்கள் எவ்வளோ இடத்துல நான் ஓவர்டேக் எடுக்கலான்னு பார்ப்பேன், கட்டில் அவர் விடவே மாட்டார். அவர் ஃபுல்லாக ரோடை மறைச்சிக்கிட்டு போவார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேப் மோடு கிடையாது, அவர் செஞ்ச எல்லா மேப் மோடுமே நான் ஓட்டி பார்த்துருக்கேன். அதில் பார்த்ததில் எல்லா மேப் மோடுமே லேக் இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த இடம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 ஸ்பீட் பிரேக்கர் தாராளமாக கொடுத்துருக்காரு. அதில் ஃபுல்லாக ஏறி போகிற மாதிரி பாருங்கள். நம்ம பஸ்ஸு சஸ்பென்ஷன் எவ்வளோ அழகாக ஏறி இறங்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்கும். அந்த சைடும் இன்னொரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் போக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கும். ஒரு இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின் ஒன்று நிற்கும். ஸோ அது அனிமேட்டடாக வச்சுருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி அனிமேட்டட் பண்ணுறதுக்கு நிறையா
டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சும்மா ஸ்டாச்சு மாதிரி வச்சிருக்காரு. பட் ஆனால் ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பராகவே டெக்ஸ்சர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கண்ணா, எவ்வளோ ஹை ஜூமில் வச்சும் அந்த ரோடு ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ரோடு மட்டுமே 5 to 6 கிலோமீட்டர் தாராளமாக போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமாக தான் போச்சு நான் போகும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டேக் ஸ்கில்லை காட்ட வேண்டியதான். ஏன்னா இவர் போனால் இவர் பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஜஸ்ட்டில் போகுது நம்ம வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயே தெரியும், அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அதுவும் ஒரு ரயில்வே ட்ராக்கோட வே தான். இங்கே இருக்கிறது வந்து ரயில்வே ட்ராக்கோட இதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டினா தான் ஒரு அந்த ஷிப்பு போகிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த 3 பிரிட்ஜையும் வந்து அந்த ஷிப்பு ஈஸியாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இது ஈஸியாக வந்து அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிராஃபிக் வந்துட்டு இருக்கு, நம்மளால் போக கூட முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ பாருங்கள், கீழே பாருங்கள், உங்கள் லெஃப்ட் சைடில் தெரியுதா ஒரு இது மாதிரி, அந்த பில்லர் மாதிரி. அந்த பில்லருக்கு அப்புறம் தான் அந்த மெயினோட இதுவே இருக்கும். அந்த பாருங்கள் பில்லர் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து அந்த ஷிப்போ அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்லாம் போகும், கிராஸ் பண்ணி போகும். அதனால அந்த ரயில்வே கேட் அந்த மாதிரி பிடிச்சலாம் வச்சுருப்பாங்க. பட் அதனால தான் வந்துச்சான்றது எனக்கு தெரியல. எனக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம், அந்த ஆட்டோக்காரன் நின்றுட்டார் இங்கேயே. ஸோ நம்ம சுலபமாக ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மேப் போர்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பக்கும் இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல மேப் போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு 6 to 7 பெட்டி 8 பெட்டி வச்சுட்டு நிற்கிது. மேப் போர்டு வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு மெஸ்ஸோட மேப் மோட் ரிவ்யூவோட உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.